வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டங்களில் கால் ஊன்ற முடியாது, அதிமுகவை நாங்கள் மீட்டெடுப்போம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போராட்டத்திற்கோ பிரச்சாரத்திற்கோ அல்லது ஓட்டுக்களை சேகரிப்பதற்கோ எங்களது பகுதியில் வந்தால் விரட்டி அடிப்போம் என்று தென் மாவட்ட நிர்வாகிகள் தெரிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் அதிமுகவின் தொண்டர்களே பேசியிருப்பதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது காரணம் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, அதிமுக ஒரே கொடையின் கீழ் செயல்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தேவையில்லாமல் ஓபிஎஸ், சசிகலா, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களை கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கியதற்கு பிறகும் கூட எடப்பாடியால் வெற்றியே ஏற்படுத்த முடியவில்லை. எடப்பாடி அவர்களை நம்பி முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவுகள் தெரிவித்தது அவர்களது எம்எல்ஏ பதவிற்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக அமையும். காரணம், ஒரு தொகுதியை எடுத்துக்கொண்டால் அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களே சேலத்தில் போட்டியிடுகிறார் என்று வைத்துக்கொள்வோமே, அதில் அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வார்களா என்று பார்த்தால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஓட்டுக்களும் அவ்வளவு அதிக அளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விழுவதும் கடினம். காரணம், ஒரு தொகுதியில் 3 பிரிவாக பிரிந்துவிட்டார்கள். எடப்பாடி அணியினர், பன்னீர்செல்வத்தின் அணியினர், சசிகலாவின் அணியினர். இது மட்டுமல்ல, கூடுதலாக டிடிவி தினகரன் அவர்களது கட்சியிலும் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு பிரிந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்துபவர்கள் அதிமுக மிகப்பெரிய ஒரு இழுத்து பூட்டும் விதமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அமையும் என்று பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் தெரிவித்து வருகிறார்கள். ஒற்றுமை என்ற ஆயுதம் மட்டுமே அதிமுகவை காப்பாற்றும். இல்லை என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முழுமையாக அதிமுகவை இழுத்து மூடி வேண்டியதுதான் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடி ஒற்றுமையாக செயல்படாமல் இருந்தால் தேர்தலின் பிரச்சாரத்தின் பொழுது அவரது கார் கண்ணாடி உட்பட அனைத்தையும் நாங்கள் உடைத்து விரட்டியடிப்போம் என்று அதிமுகவின் தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறியிருப்பது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.